நீங்க எவ்வளவுதான் மற்றவங்க மீது பாசம் காட்டினாலும் அவங்க உங்க மீது துளியளவு கூட பாசம் காட்ட மாட்டாங்க. நீங்க மற்றவங்களுக்கு எவ்வளவுதான் நேர்மையா இருந்தாலும் உங்களுக்கு அவங்க நேர்மையா இருக்க மாட்டாங்க. நீங்க காட்டுற அன்பையும் நீங்க காட்டுற நட்பையும் மற்றவங்ககிட்ட இருந்து நீங்க எதிர்பார்ப்பீங்க. அது அனைத்துமே உங்களுக்கு கிடைக்காது. உங்களுடைய உடல் அமைப்பையும் பார்த்து உங்களுடைய பேச்சு திறமையும் பார்த்து அவர்கள் அனைவரும் உங்களை மதிக்கவே மாட்டாங்க. எல்லா விஷயத்திலையும் சரி, உங்களுடைய குடும்பமாக இருக்கட்டும், காதல் வாழ்க்கையாக இருக்கட்டும், நண்பர்கள் இடத்திலும் சரி, அனைத்து இடத்திலையுமே நீங்க சகித்து கொண்டு அனைத்தையுமே நடந்து கொண்டு போவீர்கள். அவர்கள் எவ்வளவுதான் உங்களை அவமானப்படுத்தினாலும் திருப்பி அவன் தானே என்னை அவமானப்படுத்திட்டான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துடன் அவர்களுடன் நீங்கள் பழகுவீர்கள். இருந்தாலும் அவர்கள் அனைவருமே உங்களை போன்று இருக்க மாட்டார்கள். நீங்கள் மிகவும் நல்ல மனதுக்காரர்களாக இருப்பீர்கள். இருந்தாலும் அவங்க உங்களை கேலி செய்வதாக இருக்கட்டும், உங்களை வச்சு மற்றவங்ககிட்ட புரணி பேசுவதாக இருக்கட்டும், இது அனைத்துமே உங்களுக்கு தெரியும். ஆனா அவங்க கூட நம்ம பழகிட்டோம், அவங்க கூட நம்ம எப்படி சண்டை போடுறது அப்படின்னு வாழ்க்கையில இருக்கிற அனைத்து விதமான கஷ்டங்களையும் நீங்க சகித்து கொண்டு செல்வீர்கள். உங்களுக்கு காதல் வாழ்க்கையிலும் அவ்வளவா நாட்டமானது இருக்காது. காதல் பண்ணணும், அதிக அளவு பழக்க வழக்கத்தை நம்ம வளர்த்துக்கிடணும் அப்படின்னு உங்களுக்கு எண்ணங்களானது இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு உங்களுடைய ராசிக்காரர்களுக்கு அது சேரவே சேராது. இப்படி மகரம் ராசி நேயர்களுக்கு உங்களுக்கு இருக்கும் முக்கியமாக உங்களுக்கு தெரிந்த நபரே இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ தடவைகள் உங்களை அவமானப்படுத்தியிருப்பார்கள். உங்களுடைய குடும்பத்தில் கூட உங்களை ஒரு நம்பகமற்ற தன்மையுடன் உங்களை பார்ப்பாங்க. இதனால் நீங்கள் மிகவும் மனசுடைந்து இருப்பீங்க. இருந்தாலும் மற்றவங்ககிட்ட உங்களுடைய உள்ளுணர்வுகளை வெளிப்படுத்திக்கிட மாட்டீங்க. உங்களுடைய லட்சியம் ஏதோ அதை நீங்கள் அடையணும். உங்களுடைய கடின உழைப்பையும் உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் போட்டுகிட்டே தான் இருப்பீங்க. இருந்தாலும் மற்றவங்க உங்கள் மீது நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் மீது அவர்கள் பாசத்தையும் அன்பையும் காட்டவே மாட்டாங்க. இது உண்மையா இல்லையா என்பதை நீங்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்க. அப்படிப்பட்ட மகரம் ராசி நேயர்களுக்கு இந்த ஒரு நாளில் நீங்கள் பணத்தை சேமித்து வைக்கணும். பணத்தை சேமித்து வைத்தால் மட்டும்தான் உங்களுடைய எதிர்காலம் உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்களோட பணம் இருந்துச்சு அப்படின்னா உங்களை தேடி நண்பர்களும் வருவாங்க, காதலியும் வருவாங்க. அதை உங்களுடைய மனதளவில் நீங்கள் புரிந்து கொள்ளணும். அது புரிந்து கொள்ளாமல் இத்தனை நாட்கள் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு நேரத்திற்கு அப்புறம் அதை நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்மகிட்ட எவ்வளவுக்கு எவ்வளவு பணமும் பொருளும் இருக்குதோ அதை பொறுத்து தான் மற்றவங்க நம்மளை மதிப்பிடுவாங்க. உங்களுடைய உடல் அமைப்பையும் நீங்கள் உங்களுடைய பேச்சு திறமையும் உங்களிடம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்களிடம் பணமானது இருக்க வேண்டும். அந்த பணத்தை சேமிப்பதற்காக எந்த வழியில் வேண்டுமானாலும் நீங்கள் போராடுங்கள். பணத்தை சேமித்தால் மட்டுமே அடுத்தவர்களிடமிருந்து உங்களுக்கு மதிப்பானது கிடைக்கும். எனவே இதனையும் நீங்கள் மனதில் தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு நாளில் நீங்கள் தெளிவான திட்டமிட்டு மற்றும் செயல்பாடுகளை நீங்கள் செய்தீர்கள் அப்படி என்றால் உங்களுக்கு அந்த செயல்பாடுகளிலும் உங்களுடைய திட்டமிட்ட செயல்களிலும் உங்களுக்கு வெற்றியானது கட்டாயம் கிடைக்கும். சிந்தனை இன்று செய்யும் சில செலவுகளை உங்களுடைய நிதி நிலைமையை கடுமையாக பாதிக்கும். திட்டமிடாமல் நீங்கள் செய்கின்ற செலவுகளும் மற்றவர்களுக்கு நீங்கள் வாரி அழைக்கின்ற அந்த பணங்களும் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் நீங்கள் சேமித்து வைத்தீர்கள் என்றால் உங்களுடைய நிதி நிலைமையை அது பெருக்கிக் கொண்டேதான் செல்லும். எனவே நீங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் மற்றவங்களை நாடி செல்லாமல் உங்களுடைய பணத்தை சேமிப்பதற்காகவும் உங்களுடைய கடின உழைப்பையும் உங்களுடைய லட்சியத்தை அடைவதற்கு என்ன வழியோ அதை நீங்கள் பார்த்து கொண்டே இருங்க. மற்றவங்க அனைவருமே உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் தன்னை போல உங்களை தேடி வருவாங்க. இது நடக்கதா இல்லையா மட்டும் நீங்க காத்திருந்து பாருங்க. மற்றவங்களை கஷ்டங்களை தீர்க்கவும் உங்களுடைய சேமிப்பில் கை வைக்கும் பழக்கம் கொண்டவர்களாக நீங்கள் இருப்பீங்க. சேர்த்து வச்ச பணத்தை மற்றவங்க கேட்குறான், அவனுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு உங்களுக்கு தெரியும். தெரிந்த உடனே உங்களுடைய மனது கேட்காது. உடனே நீங்கள் எடுத்து கொடுத்துருவீங்க. அப்படி கொடுத்த பணம் உங்களை தேடி வராது. வரும், அப்படி வந்தாலுமே நீண்ட நாட்கள், நீண்ட ஆண்டுகள், நீண்ட மாதங்கள் கழித்து தான் உங்களுக்கு திரும்ப வரும். கொடுத்த உடனே அந்த பணம் உங்களுக்கு திருப்பி வரவே வராது. அவங்களும் அதை பற்றி கேட்க மாட்டாங்க, நீங்களும் அதை பற்றி மற்றவங்கள்ட்ட கேட்கவும் மாட்டீங்க. கேட்டால் அவங்களுடைய மனது கஷ்டப்படுமோ அப்படின்னு நீங்கள் நினைத்து கொண்டு அனைத்தையுமே சகித்து கொண்டே செல்வீர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இந்த ஒரு பழக்கத்தை நீங்கள் குறைச்சிக்கிடணும். மற்றவங்களுக்காண்டி உங்களுடைய சேமிப்பிலிருந்து உங்களுடைய பணத்தை நீங்கள் எடுத்து செலவழிப்பதை நீங்கள் குறைத்து கொண்டீங்க அப்படின்னா அதிக அளவில் உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும் ஒரு நாளாக இருக்கும். இப்படிப்பட்ட உங்களுக்கு தொழில் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால் மகரம் ராசியை சேர்ந்தவங்களுக்கு தொழில் வாழ்க்கையில் இன்று சாதகமான ஒரு சூழ்நிலையானது கிடைக்கும். இந்த சூழ்நிலையை நீங்கள் பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறி போகணும். இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொள்ளாமல் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இருக்கிற நிலையிலேயே தான் இருப்பீர்கள். இந்த ஒரு நாளில் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான ஒரு வழியானது கிடைக்கும். அந்த ஒரு வழியை நீங்கள் எப்படியாவது பயன்படுத்திக்கணும். இதனால் மற்றவங்க நம்மளை என்ன நினைப்பாங்கன்னு நீங்கள் ஒருபோதும் நினைக்காதீங்க. முன்னேறுவதற்கு என்ன வழி இருக்கிறதோ அதை கண்டிப்பாக நீங்கள் கடைபிடிங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எங்கேயோ செய்து விடலாம். உங்களுடைய செயல் திட்டங்கள் அனைத்தும் சிறப்பாக செயல்படுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு நேரம் இதுதான். சிறு தொழில் செய்து வரும் நபர்களுக்கும் உங்களுடைய பணியாளர்களுடன் கனிவாக நீங்கள் நடந்து கொள்வது மிகவும் நல்லது.
எதிர்வரும் பண்டிகைகளுக்கு விடுமுறை அளிப்பதும் மிகவும் நல்லது. தொழில் செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால் உங்களுடைய ஊழியர்களுக்கும் உங்களுக்கு வேலை செய்பவர்களுக்கும் நீங்கள் விடுமுறை கொடுக்கணும். அவங்கள எப்பொழுதுமே வேலை வேலைன்னு அவங்கள போட்டு டார்ச்சல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க உங்கள் மீது வச்சிருக்க மரியாதையும் அவங்களுடைய வேலையையும் அவங்க ஒழுங்காக பார்க்க மாட்டார்கள். எனவே இதனையும் உங்களுடைய தொழிலின் மீதும் நீங்கள் சிறிது அக்கறையானது வைத்திருக்க வேண்டும். பணியார்களை அடக்கியால நினைக்கவே கூடாது. நீங்கள் அவங்க கீழே நம்ம எப்பயுமே நமக்கு கீழே அவங்க எப்பொழுதுமே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கும். ஆனால் அதை நீங்கள் வைத்திருக்கிறதுனால உங்களுக்கு எதிர்மறையான விளைவுகள் ஏற்படும். அவர்களுடைய வாயில் நீங்கள் விழுவதனால் உங்களுடைய தொழிலும் நஷ்டத்தில் ஈடுபடவும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். அலுவலக பணியில் இருக்கும் நபர்களுக்கு உங்களுடைய இலக்குகளை முடிப்பதற்கான ஒரு காலத்தை நீங்கள் நிர்ணயித்து செயல்பட்டீர்கள் என்றால் உங்களுடைய இலக்குகளை எளிதில் அடைந்து விடலாம். சக ஊழியர்களுடன் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளணும். கனிவாக நடந்து கொள்ளணும். பரஸ்பர புரிதலை நீங்கள் உண்டாக்கி உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் செய்து கொண்டே இருக்கணும். இருந்தாலும் இந்த ஒரு நாளில் உங்களுடைய சக்திக்கு மீறி பணிகளை செய்வது உங்களுக்கு நன்மை கிடையாது. இதனால் உங்களுடைய உடல்நிலை பாதிக்கப்படும். உங்களால் எவ்வளவு வேலை செய்ய முடியுமோ அதை மட்டும்தான் என்னால் செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் வெளிப்படையாக கூறிடணும். மனசுக்குள்ள எதையுமே இந்த ஒரு நாளில் நீங்கள் வச்சிருக்கவே கூடாது. தேவையில்லாத விஷயங்கள்ல நீங்க சென்று உங்களுடைய மூக்கை நுழைத்து தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆளாகி விடக்கூடாது. இத்தனை நாட்கள் பழகிய நபர்களுக்காக எத்தனையோ விஷயங்கள்ல விட்டு கொடுத்து போயிருப்பீங்க. ஆனா உங்களுக்கான விஷயம் எதுவோ உங்களுக்கான காரியம் அதை நடக்க போகுதுன்னா நீங்க விட்டு கொடுக்கவே கூடாது. உங்களுக்கான காரியத்துல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸ்ட்ராங்கா இருந்து உங்களுடைய வேலைகளை நீங்கள் செய்யுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும். அதே மாதிரி மற்றவங்க பிரச்சனையில நீங்க சென்று மூக்கை நுழைக்காதீங்க. அப்படி நுழைக்கிறதுனால உங்களுக்கு தான் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனை இருந்த நபர்களுக்கும் அவர்களுக்கும் இடையே ஒட்டு போய்விடும். நடுவில் நீங்கள் தான் வேண்டதவராக ஆகிவிடுவீர்கள். இதனையும் நீங்க ஒரு பக்கம் கவனத்துல வைத்து செயல்பட்டால் மிகவும் நல்லது. உங்களுடைய இருப்பு அவசியமற்ற இடத்தில் இருப்பதை தவிர்த்து விட வேண்டும். உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பில்லா இடத்தில் உங்களுடைய நேரத்தை நீங்கள் வீணடிக்கவே கூடாது. உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணிகளை சிறப்பாகவும் குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் முடிக்கவே வேண்டும். அப்படி முடித்தீர்கள் என்றால் அலுவலகத்தில் உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை கூப்பிட்டு பாராட்டுவதற்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குமாம். உங்களுடைய நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற விஷயங்கள்லையும் இல்லைனா தேவையில்லாத தொழிலில் முதலீடு செய்வதையும் நீங்கள் மற்றவன் சொல்கிறான்னு நீங்கள் அதில் முதலீடு பண்ணி நஷ்டத்தை அடைகிறத விடையும் உங்களுக்கு எது தெரியுமோ அதில் நீங்கள் முதலீடு பண்ணுங்கள். கட்டாயம் குறைந்தளவு லாபம் கிடைத்தாலும் போதும். குறைந்தளவு லாபத்தை வச்சு அதுக்கப்புறம் எப்படி அதிகமான லாபத்தை பெற முடியுமோ அதை நீங்கள் யோசித்து அதில் நீங்கள் செலவிடணும். தேவையில்லாத விஷயங்களில் சென்று உங்களுடைய பணத்தை நீங்கள் இழக்கவே கூடாது. இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய நிதி சார்ந்த விஷயங்களில் முடிவுகளை எடுக்கும் ஒன்றுக்கு பல முறை நீங்கள் சிந்தித்து அதற்கு படி நீங்கள் நடந்தீர்கள் என்றால் கட்டாயம் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் வெற்றியானது கிடைக்கும். இந்த ஒரு நாளில் உங்களுக்கு காதல் மற்றும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால் இயல்பான விஷயங்கள் அவர் உங்களுடைய காதல் மற்றும் வாழ்க்கை துணையை ஈர்க்கும் அம்சமாக உங்களுக்கு இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய விருப்பம் போல் சுதந்திரமாக செயல்படுவது மிகவும் நல்லது. அதுதான் உங்களுக்கு மிகவும் பிடிக்கும். மற்றவர்களின் விருப்பத்திற்காக உங்களுடைய ஆசைகளை நீங்கள் ஒதுக்கி வைக்கவே கூடாது. இதுவரைக்கும் நீங்கள் ஒதுக்கி வச்சது போதும். இதுக்கப்புறம் எனக்காண்டி வாழ போகிறேன் அப்படின்ட்டு உங்களுடைய குடும்பத்துக்காக நீங்கள் வாழாமல் உங்களுக்காண்டி நீங்கள் வாழுங்க. உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு உங்களுக்கு இருக்கும். முக்கியமா உங்களுக்கு தெரிந்த நபரே இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ தடவைகள் உங்களை அவமானப்படுத்தியிருப்பார்கள். உங்களுடைய குடும்பத்தில் கூட உங்களை ஒரு நம்பகமற்ற தன்மையுடன் உங்களை பார்ப்பாங்க. இதனால் நீங்கள் மிகவும் மனசுடைந்து இருப்பீங்க. இருந்தாலும் மற்றவங்ககிட்ட உங்களுடைய உள்ளுணர்வுகளை வெளிப்படுத்திக்கிட மாட்டீங்க. உங்களுடைய லட்சியம் ஏதோ அதை நீங்கள் அடையணும். உங்களுடைய கடின உழைப்பையும் உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் போட்டுகிட்டே தான் இருப்பீங்க. இருந்தாலும் மற்றவங்க உங்கள் மீது நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் மீது அவர்கள் பாசத்தையும் அன்பையும் காட்டவே மாட்டாங்க. இது உண்மையா இல்லையா என்பதை நீங்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்க. அப்படிப்பட்ட மகரம் ராசி நேயர்களுக்கு இந்த ஒரு நாளில் நீங்கள் பணத்தை சேமித்து வைக்கணும். பணத்தை சேமித்து வைத்தால் மட்டும்தான் உங்களுடைய எதிர்காலம் உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்களோட பணம் இருந்துச்சு அப்படின்னா உங்களை தேடி நண்பர்களும் வருவாங்க, காதலியும் வருவாங்க. அதை உங்களுடைய மனதளவில் நீங்கள் புரிந்துக்கிடணும். அது புரிந்து கொள்ளாமல் இத்தனை நாட்கள் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு நேரத்திற்கு அப்புறம் அதை நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்மகிட்ட எவ்வளவுக்கு எவ்வளவு பணமும் பொருளும் இருக்குதோ அதை பொறுத்து தான் மற்றவங்க நம்மளை மதிப்பிடுவாங்க.
உங்களுடைய உடல் அமைப்பையும் நீங்கள் உங்களுடைய பேச்சு திறமையும் உங்களிடம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்களிடம் பணமானது இருக்க வேண்டும். அந்த பணத்தை சேமிப்பதற்காக எந்த வழியில் வேண்டுமானாலும் நீங்கள் போராடுங்கள். பணத்தை சேமித்தால் மட்டுமே அடுத்தவர்களிடமிருந்து உங்களுக்கு மதிப்பானது கிடைக்கும். எனவே இதனையும் நீங்கள் மனதில் தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு நாளில் நீங்கள் தெளிவான திட்டமிட்டு மற்றும் செயல்பாடுகளை நீங்கள் செய்தீர்கள் அப்படி என்றால் உங்களுக்கு அந்த செயல்பாடுகளிலும் உங்களுடைய திட்டமிட்ட செயல்களிலும் உங்களுக்கு வெற்றியானது கட்டாயம் கிடைக்கும். சிந்தனை இன்று செய்யும் சில செலவுகளை உங்களுடைய நிதி நிலைமையை கடுமையாக பாதிக்கும். திட்டமிடாமல் நீங்கள் செய்கின்ற செலவுகளும் மற்றவர்களுக்கு நீங்கள் வாரி அழைக்கின்ற அந்த பணங்களும் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் நீங்கள் சேமித்து வைத்தீர்கள் என்றால் உங்களுடைய நிதி நிலைமையை அது பெருக்கிக் கொண்டேதான் செல்லும். எனவே நீங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் மற்றவங்களை நாடி செல்லாமல் உங்களுடைய பணத்தை சேமிப்பதற்காகவும் உங்களுடைய கடின உழைப்பையும் உங்களுடைய லட்சியத்தை அடைவதற்கு என்ன வழியோ அதை நீங்கள் பார்த்து கொண்டே இருங்க. மற்றவங்க அனைவருமே உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் தன்னை போல உங்களை தேடி வருவாங்க. இது நடக்கதா இல்லையா மட்டும் நீங்க காத்திருந்து பாருங்க. மற்றவங்களை கஷ்டங்களை தீர்க்கவும் உங்களுடைய சேமிப்பில் கை வைக்கும் பழக்கம் கொண்டவர்களாக நீங்கள் இருப்பீங்க. சேர்த்து வச்ச பணத்தை மற்றவங்க கேட்குறான், அவனுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு உங்களுக்கு தெரியும். தெரிந்த உடனே உங்களுடைய மனது கேட்காது. உடனே நீங்கள் எடுத்து கொடுத்துருவீங்க. அப்படி கொடுத்த பணம் உங்களை தேடி வராது. வரும். அப்படி வந்தாலுமே நீண்ட நாட்கள், நீண்ட ஆண்டுகள், நீண்ட மாதங்கள் கழித்து தான் உங்களுக்கு திரும்ப வரும். கொடுத்த உடனே அந்த பணம் உங்களுக்கு திருப்பி வரவே வராது. அவங்களும் அதை பற்றி கேட்க மாட்டாங்க. நீங்களும் அதை பற்றி மற்றவங்கள்ட்ட கேட்கவும் மாட்டீங்க. கேட்டால் அவங்களுடைய மனது கஷ்டப்படுமோ அப்படின்னு நீங்கள் நினைத்து கொண்டு அனைத்தையுமே சகித்து கொண்டே செல்வீர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இந்த ஒரு பழக்கத்தை நீங்கள் குறைச்சிக்கிடணும். மற்றவங்களுக்காண்டி உங்களுடைய சேமிப்பிலிருந்து உங்களுடைய பணத்தை நீங்கள் எடுத்து செலவழிப்பதை நீங்கள் குறைத்து கொண்டீங்க அப்படின்னா அதிக அளவில் உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும் ஒரு நாளாக இருக்கும். இப்படிப்பட்ட உங்களுக்கு தொழில் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால், மகரம் ராசியை சேர்ந்தவங்களுக்கு தொழில் வாழ்க்கையில் இன்று சாதகமான ஒரு சூழ்நிலையானது கிடைக்கும். இந்த சூழ்நிலையை நீங்கள் பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறி போகணும். இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொள்ளாமல் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இருக்கிற நிலையிலேயே தான் இருப்பீர்கள். இந்த ஒரு நாளில் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான ஒரு வழியானது கிடைக்கும். அந்த ஒரு வழியை நீங்கள் எப்படியாவது பயன்படுத்திக்கணும். இதனால் மற்றவங்க நம்மளை என்ன நினைப்பாங்கன்னு நீங்கள் ஒருபோதும் நினைக்காதீங்க. முன்னேறுவதற்கு என்ன வழி இருக்கிறதோ அதை கண்டிப்பாக நீங்கள் கடைபிடிங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எங்கேயோ செய்து விடலாம். உங்களுடைய செயல் திட்டங்கள் அனைத்தும் சிறப்பாக செயல்படுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு நேரம் இதுதான். சிறு தொழில் செய்து வரும் நபர்களுக்கும் உங்களுடைய பணியாளர்களுடன் கனிவாக நீங்கள் நடந்து கொள்வது மிகவும் நல்லது. எதிர்வரும் பண்டிகைகளுக்கு விடுமுறை அளிப்பதும் மிகவும் நல்லது. தொழில் செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால் உங்களுடைய ஊழியர்களுக்கும் உங்களுக்கு வேலை செய்பவர்களுக்கும் நீங்கள் விடுமுறை கொடுக்கணும். அவங்கள எப்பொழுதுமே வேலைன்னு அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க உங்கள் மீது வச்சிருக்க மரியாதையும் அவங்களுடைய வேலையையும் அவங்க ஒழுங்காக பார்க்க மாட்டார்கள். எனவே இதனையும் உங்களுடைய தொழிலின் மீதும் நீங்கள் சிறிது அக்கறையானது வைத்திருக்க வேண்டும். பணியார்களை அடக்கியால நினைக்கவே கூடாது. நீங்கள் அவங்க கீழே நம்ம எப்பயுமே நமக்கு கீழே அவங்க எப்பொழுதுமே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கும். ஆனால் அதை நீங்கள் வைத்திருக்கிறதுனால உங்களுக்கு எதிர்மறையான விளைவுகள் ஏற்படும். அவர்களுடைய வாயில் நீங்கள் விழுவதனால் உங்களுடைய தொழிலும் நஷ்டத்தில் ஈடுபடவும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். அலுவலக பணியில் இருக்கும் நபர்களுக்கு உங்களுடைய இலக்குகளை முடிப்பதற்கான ஒரு காலத்தை நீங்கள் நிர்ணயித்து செயல்பட்டீர்கள் என்றால் உங்களுடைய இலக்குகளை எளிதில் அடைந்து விடலாம். சக ஊழியர்களுடன் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளணும். கனிவாக நடந்து கொள்ளணும். பரஸ்பர புரிதலை நீங்கள் உண்டாக்கி உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் செய்து கொண்டே இருக்கணும். இருந்தாலும் இந்த ஒரு நாளில் உங்களுடைய சக்திக்கு மீறி பணிகளை செய்வது உங்களுக்கு நன்மை கிடையாது. இதனால் உங்களுடைய உடல்நிலை பாதிக்கப்படும். உங்களால் எவ்வளவு வேலை செய்ய முடியுமோ அதை மட்டும்தான் என்னால் செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் வெளிப்படையாக கூறிடணும். மனசுக்குள்ள எதையுமே இந்த ஒரு நாளில் நீங்கள் வச்சிருக்கவே கூடாது. தேவையில்லாத விஷயங்கள்ல நீங்க சென்று உங்களுடைய மூக்கை நுழைத்து தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆளாகி விடக்கூடாது. இத்தனை நாட்கள் பழகிய நபர்களுக்காக எத்தனையோ விஷயங்கள்ல விட்டு கொடுத்து போயிருப்பீங்க. ஆனா உங்களுக்கான விஷயம் எதுவோ உங்களுக்கான காரியம் அதை நடக்க போகுதுன்னா நீங்க விட்டு கொடுக்கவே கூடாது. உங்களுக்கான காரியத்துல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸ்ட்ராங்கா இருந்து உங்களுடைய வேலைகளை நீங்கள் செய்யுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும். அதே மாதிரி மற்றவங்க பிரச்சனையில நீங்க சென்று மூக்கை நுழைக்காதீங்க. அப்படி நுழைக்கிறதுனால உங்களுக்கு தான் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனை இருந்த நபர்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் ஒட்டு போய்விடும். நடுவில் நீங்கள் தான் வேண்டதவராக ஆகிவிடுவீர்கள். இதனையும் நீங்க ஒரு பக்கம் கவனத்துல வைத்து செயல்பட்டால் மிகவும் நல்லது. உங்களுடைய இருப்பு அவசியமற்ற இடத்தில் இருப்பதை தவிர்த்து விட வேண்டும். உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பில்லா இடத்தில் உங்களுடைய நேரத்தை நீங்கள் வீணடிக்கவே கூடாது. உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணிகளை சிறப்பாகவும் குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் முடிக்கவே வேண்டும். அப்படி முடித்தீர்கள் என்றால் அலுவலகத்தில் உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை கூப்பிட்டு பாராட்டுவதற்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குமாம். உங்களுடைய நிதி